கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை. பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு. இன்று மாலை தீர்ப்பளிக்கிறது சென்னை நீதிமன்றம். திருப்புவனத்தில் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கியதை வீடியோ எடுத்தவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி 2வது நாளாக விசாரணை. தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவலர்களிடம் முறையிட்டிருப்பதாக பேட்டி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீதான 25 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும். புகார் அளித்த தனியார் குழு நிர்வாக மேலாளர் திருமங்கலம் எஸ்பியிடம் முறையீடு. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் சென்னையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு என்ற செந்தில் பாலாஜிக்கு எதிரான புகாரில் வழக்கு பதிவது குறித்து 1 வாரத்தில் முடிவு. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில். சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் புதிய மாநகராட்சி கட்டடம் 62 கோடி ரூபாயில் கட்டுவதற்கு டெண்டர் கோரப்பட்டது. ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. 21ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் ஆலோசிக்க திட்டம். திமுக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுவது வதந்தி என்று ராமதாஸ் விளக்கம். செயற்குழு, நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் என்றும் திட்டவட்டம். திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வதந்திகள் தான். நெல்லை மேலப்பாளையத்தில் ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் மரணம். மூச்சு திணறிய நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்வழியில் உயிரிழந்தார். கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு நடத்த கோரிய மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி. மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஈரோடு குமலன்குட்டை அரசு பள்ளியில் சக மாணவர்கள் தாக்கியதில் 12ஆம் வகுப்பு மாணவர் மரணம் என்று புகார். 2 மாணவர்களை பிடித்து காவலர்கள் விசாரணை. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலை உணவகம். செங்கல்பட்டில் அமைச்சர் சேகர்பாபு உறுதி. ஆந்திராவில் திருடிய வீட்டிற்குள் படுத்து தூங்கியவர் கைது. திருடிய பணத்தில் மது அருந்திவிட்டு தூங்கிய நிலையில் பிடிபட்டார். கனமழையால் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. உத்தராகண்டின் அலக்னந்தா நதியில் பாய்ந்தோடும் வெள்ளத்தால் கரையோர மக்கள் வெளியேற்றம். சோமாலியாவில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தைச் சேர்ந்த குழுவினர் சென்ற ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. 8 பேர் பயணித்த நிலையில் 3 பேர் மரணம். கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டிய நிலையில் தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் இணை நோய் எதுவுமின்றி இளம் வயதினர் ஏராளமானோர் இருந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா, திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது என்று கூறினார். திடீர் உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய மருத்துவர் KS ரவீந்திரநாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் 19 மாநிலங்களில் திடீரென்று உயிரிழந்த 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டோர் குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய நோய் தடுப்பு அமைப்பு இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவானதாக கூறப்பட்டுள்ளது. 1-2% உள்ளவர்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம் என்று WHO அப்பவே வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றும் புதுசே கிடையாது. அவங்களே என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி அடைப்பு வந்தால் 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்து 2 அல்லது 3 வருஷம் ஆகுது. ஆகவே இதையும் கோவிட் தடுப்பூசியும் அவர் எப்படி லிங்க் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அறிக்கையை 10 நாளில் தரணுன்றார். 10 நாளைக்குள்ள உலகத்தில் எங்கேயாவது மருத்துவ ஆராய்ச்சி செய்ய முடியுமான்றது ரொம்ப வேதனைக்குரிய சமாச்சாரம். இதே போன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து டெல்லி எய்ம்ஸ் மேற்கொண்ட ஆய்வில் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு காரணம் என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதற்கு மரபணு மாற்றங்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் ஆய்வின் இறுதி முடிவு வெளியானதும் பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு ஆய்வுகளின் அடிப்படையிலும் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது புரிய வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக இந்த கருத்தையே ஆமோதிப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மரபணு வாழ்வியல் மாற்றங்கள் உடனடியாக வெளியே தெரியாத உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் திடீர் இறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே திடீர் மரணங்களுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி கொரோனா தடுப்பூசி மீது குற்றம் சுமத்துவது நாட்டின் சுகாதாரத்துறை மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய செயல் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி 12 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தினார். திருபுவனம் அருகே போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிவிட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை தொடங்கியுள்ளார். திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் வைத்து திருபுவனம் ADSP சுகுமாரிடம் நீதிபதி தீவிர விசாரணை நடத்தினார். மேலும் தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளர் சதீஸ்வரன், மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் அலுவலக உதவியாளர் பெரியசாமி, உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக்வேல், அஜித்குமாரோடு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோயில் பாதுகாப்பு அலுவலரும் CCTV கண்காணிப்பாளருமான சீனிவாசன், அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோரிடமும் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். காலை 10:45 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 11 மணியையும் தாண்டி நீடித்தது. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில் கூட்டுறவு பால் சங்கத்தில் மாதம் 30,000 ரூபாய் ஊதியம் கொண்ட தொழில்நுட்ப பணிக்கான பணி நியமன ஆணையை நவீன்குமாருக்கு அமைச்சர் பெரியகற்பன் நேரில் வழங்கினார். மேலும் தேடி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட இடத்தில் 3 சென்ட் பரப்பளவில் அஜித்குமாரின் தாயாருக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது குடும்பத்தினரிடம் செல்போன் வாயிலாக ஆறுதல் கூறினார். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம்.
இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். ஏன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரே இல்லாம சிறப்பு படை தனிப்படையை ஏன் கொண்டு வந்தீங்க? யார் அழுத்தம் கொடுத்தது? யார் உத்தரவு கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் நியாயமான முறையில் முதலமைச்சர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியுள்ளதாக கூறினார். இதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.